கணவனுக்கு திக்குவாய் பிரச்சனை இருந்ததால் தாய் வீட்டிற்கு சென்ற மனைவி. திடீரென வீட்டில் இருந்து காணாமல் போன தாய் மகள். காட்டுப்பகுதியில் கொன்று புதைக்கப்பட்ட சிறுமி. 3 மாதத்திற்கு பின் விலகிய மர்மம். பெற்ற மகளை தாயே கழுத்தை நெரித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? மே 27ஆம் தேதி 2025 வேலை விஷயமா வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க இளம் பெண்ணான மமதாவோட தாய். அப்போ வீடு திறந்தே கிடந்திருக்கு. கதவை திறந்து போட்டுட்டு மகள் மமதா என்ன பண்றான்னு உள்ள போய் பார்த்திருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள 4 வயசு சிறுவன் மட்டும்தான் இருந்திருக்கான். மமதாவையும் அவங்களோட 2 வயசு மகளையும் காணல. பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான்னு வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா நைட்டு 10 மணி வரை 2 பேரையும் காணல. இதனால பதற்றமடைஞ்ச தாய் சொந்தக்காரங்க உதவியோட அக்கம் பக்கத்துல தேடி இருக்காங்க. ஆனா எங்க தேடியும் 2 பேரையும் காணல. இதனால பதற்றமடைஞ்ச தாய் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை வச்சு போலீஸும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணி தேட ஆரம்பிச்சாங்க. முதற்கட்டமா மெடக் பகுதியில உள்ள கிராம மக்கள் கிட்ட மமதாவை பத்தியும் அவங்களோட 2 வயசு மகள் பத்தியும் கேட்டு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அடுத்து அந்த ஏரியாவுல எல்லா சிசிடிவி காட்சிகளையும் மமதாவோட செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதனால இந்த கேஸ கொஞ்ச நாளைக்கு கிடப்புல போட்டுட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் இந்த கேஸ தூசி தட்டி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து மமதாவோட செல்போனும் ஆன்ல இருந்திருக்கு. உடனே அந்த செல்போன் சிக்னலை வச்சு குண்டூர் பகுதிக்கு போன போலீஸ் அங்குள்ள ஒரு வீட்டுல மமதா வேறொரு இளைஞரோட வாழ்ந்திருந்ததை பார்த்திருக்காங்க. ஆனா அவங்களோட 2 வயசு சிறுமி தனுஸ்ரீ மட்டும் வீட்டுல இல்ல. நீங்க 2 பேர் இங்க இருக்கீங்க, உங்க குழந்தை எங்கன்னு கேட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு மமதா முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்காங்க. மமதாவோட பேச்ச கேட்டு சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவங்க கிட்ட கிடுக்குப்படி விசாரணையில இறங்குனாங்க. சிவம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 22 வயசான மமதாவுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்கருங்கிற நபரோட கல்யாணமாகி இருக்கு. பாஸ்கருக்கு திக்குவாய் பிரச்சனை இருந்ததால கல்யாணமான நாள்ல இருந்தே மமதாவுக்கு பாஸ்கரை சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கு. இதனால கணவன் கூட அடிக்கடி சண்டை போட்டுட்டு தாய் வீட்டுக்கு போகிறதையே வழக்கமா வச்சிருந்திருக்காங்க மமதா. 2 வீட்டோட பெரியவங்களும் மமதா கிட்ட கணவன் கூட சேர்ந்து வாழ சொல்லி பல முறை பேசி பார்த்திருக்காங்க. ஆனா மமதா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இதுக்கடையில மமதாவுக்கும் அதே ஏரியாவை சேர்ந்த இளைஞர் ஃபயாஸுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. இதனால பாஸ்கர் வேணாம்னு முடிவெடுத்த மமதா ஃபயாஸ் கூடவே தன்னுடைய வாழ்க்கையை கடிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுபடி 4 வயசு மகனை வீட்டிலேயே விட்ட மமதா 2 வயசு மகள் தனுஸ்ரீயை மட்டும் கூப்பிட்டுட்டு ஃபயாஸோட வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. அடுத்து அங்கிருந்து குண்டூருக்கு போன 2 பேரும் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து குடியேறி இருக்காங்க. அந்த நேரத்துல தனுஸ்ரீக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிருக்கு. காய்ச்சலும் இருமலும் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கு. மகள் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிறதா நினைச்ச மமதா வீட்டுல வச்சே சிறுமி தனுஸ்ரீயோட கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. அடுத்து தனது ஆண் நண்பரோட சேர்ந்து சடலத்தை பக்கத்துல உள்ள காட்டு பகுதியில புதைச்சிட்டு 2 பேரும் ஒன்னும் தெரியாத மாதிரி புது வாழ்க்கையை தொடங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் கழிச்சு மமதா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்களையும் அவரோட ஆண் நண்பரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.